வணக்கம் மாணவ தங்கங்களா, நலமா இருக்கீங்களா? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 8ல இம்பார்ட்டன்டான 3 மார்க் கொஸ்டின் பார்க்க போறோம். ரிலேஷன் பிட்வீன் pH அண்ட் POH. இந்த கொஸ்டின் ரொம்ப ரொம்ப முக்கியமா இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஸ்டின் ரிப்பீட்டடா கேட்டுட்டே இருக்காங்க. சரியா? ரைட். நம்ம முதல்ல என்ன தெரியும்னா pH வேல்யூ தெரியும். pH is equal to என்ன வரும்? நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் H3O+ அயான் கான்சென்ட்ரேட். அப்போ POHக்கு என்ன சார்? அதே தான் வரும். எப்படி வரும் அப்படின்னா நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் என்ன நமக்கு வரும்? OH மைனஸ் அயான் கான்சென்ட்ரேட். இது நமக்கு தெரியும். pHன்றது மைனஸ் லாக் H3+ அயான் கான்சென்ட்ரேட், POHன்றது மைனஸ் லாக் OH மைனஸ் அயான் கான்சென்ட்ரேட். இதோட ரிலேஷன்ஷிப் தான் பார்க்க போகிறோம். கவனிச்சுட்டே வாங்க ஸ்டெப் பை ஸ்டெப்பாக. pH + POH இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் பேஸ் 10 போடுங்க H3O+ அயான் கான்சென்ட்ரேட் மைனஸ் லாக் 10 என்ன வரும்? OH மைனஸ் அயான் கான்சென்ட்ரேட் வரும். ரைட். இப்போ சார் என்ன பண்ண போறேன்னா மைனஸை வெளியே எடுக்க போறேன். கவனியா, மைனஸ் லாக் 10 H3O+ அயான் கான்சென்ட்ரேட் பிளஸ் லாக் பேஸ் 10 OH மைனஸ் அயான் கான்சென்ட்ரேட் அப்படின்னு போட போறேன். லாக் A பிளஸ் லாக் B எப்படி எழுதலாம் அப்படின்னா லாக் ABன்னு எழுதலாம். அப்போ எப்படி மாறுது பாருங்க, இதை மைனஸ் லாக் என்ன வரும் நமக்கு? H3O+ அயான் கான்சென்ட்ரேட் இன்ட்டு OH மைனஸ் அயான் கான்சென்ட்ரேட்டாக மாறிடுது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் லாக் A பிளஸ் லாக் B அப்படின்னா லாக் AB அப்படின்னு எடுத்துக்கலாம். ரைட். இது எங்கே பார்த்த மாதிரி இருக்கு? நமக்கு அயானிக் ப்ராடக்ட்ல பார்த்துருக்கோம். H3O+ இன்ட்டு OH மைனஸ் என்ன வரும் அப்படின்னா நமக்கு KW வரும். சரிங்களா? அப்போ எப்படி எழுதணும் அப்படின்னா மைனஸ் லாக் பேஸ் 10 KW அப்படின்னு மாறுது. ஏன்னா அயானிக் ப்ராடக்ட் KW இஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணுவோம்? நம்ம H3O+ அயன் கான்சென்ட்ரேட் இன்ட்டு OH மைனஸ் அயன் கான்சென்ட்ரேட் போடுவோம். அதனால இந்த டேர்முக்கு பதிலாக என்ன பண்ணுவோம்? KW போட்டுருவோம். அப்போ pH பிளஸ் POH என்னவாகுது அப்படின்னா இப்போ மைனஸ் லாக் KW எப்படி எழுதுனா PKW அப்படின்னு மாறிடும். சொன்ன விஷயம் புரிஞ்சா உங்களுக்கு? ரைட். இப்போ PKWக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். வாட் இஸ் PKW? நெகட்டிவ் லாகரிதம் ஆஃப் KW. KW வேல்யூ வந்து என்ன நமக்கு தெரியும்? அதாவது H3O+ இன்ட்டு அதே மாதிரி OH மைனஸ் இது ரெண்டையும் மல்டிபிள் நமக்கு என்ன வரும் அப்படின்னா 1 இன்ட்டு 10⁻−14 வரும். இதைத்தான் KW வேல்யூ சொல்லுவாங்க. அப்போ அதை சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் சாரு. மைனஸ் லாக் 10 இன்ட்டு 1 இன்ட்டு 10⁻−14 அப்படி -14 எப்படி வந்துச்சு? இது KW உடைய வேல்யூ. அப்போ என்ன ஆகுது கவனிங்க, இந்த மைனஸ் லாக் 10 உள்ளே கொண்டு போவோம். அப்போ மைனஸ் லாக் 10 1 இன்ட்டு ப்ளஸ்ஸாக மாறிடும். மைனஸ் ஆஃப் லாக் 10 10⁻−14 மாறும். நமக்கு தெரியும் லாக் 1ஓட வேல்யூ 0, அதை கன்சிடர் பண்ணாமல் விட்டுருங்க. இப்போ இந்த -14 முன்னாடி கொண்டு வந்தேன் அப்படின்னா இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளஸ் ஆயிரும். அப்போ என்ன ஆகுது கவனிங்க, லாக் 14 லாக் 10 அப்படி வரும். லாக் 10 என்ன வேல்யூ நமக்கு தெரியும்? 1. அப்போ 14 வரும். அப்போ pH பிளஸ் POH இஸ் ஈக்குவல் டு என்னதுமா? 14. இதுதான் pHக்கும் POHக்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. அது எப்படி PKW மாறுன்னு தெரியணும். அப்புறம் அந்த PKW வேல்யூ கண்டுபிடிச்சு அந்த இடத்துல போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக முடிஞ்சிடும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து இருங்க மாணவ தங்கங்களா. நன்றி.